ஆக்ட்ரஸ் நயன்தாரோட ரிப்போர்ட்டுக்கு தனுஷோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அதே மாதிரி தனுஷ் மேலே நயன்தாராக்கு வெறும் இமோஷனலாக வந்த கோவம் தான், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு ஆர்கே செல்வமணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த விஷயத்தை பற்றியும், தனுஷ்க்கு எகெயின்ஸ்டாக நயன்தாரா மென்ஷன் பண்ணின வேர்டோட மீனிங் என்ன, தனுஷ் பர்சனை வேர்டை வச்சு விக்னேஷ் சிவன் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு, ஆக்ட்ரஸ் நயன்தாராக்கு சப்போர்ட்டிவாக எந்தெந்த ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் யார், பெர்மிஷன் எதுவுமே இல்லாமல் இப்படி விக்னேஷ் சிவன் பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு ஃபேமஸ் ப்ரொடியூசர் குத்தம் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்னதான் சொல்லியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஷிப்காக வேண்டி சேலரி எதுவுமே வாங்காம நயன்தாரா நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை தனுஷே ஷேர் பண்ணியிருப்பாரு. எந்த ஃபிலிமுக்காக இவங்க இந்த மாதிரி நடிச்சு கொடுத்துருக்காங்க, 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க 2 பேரோட கான்ஃப்ளிக்ட் எல்லாத்துக்குமே தெரியற மாதிரி இப்போ வெடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கு இடையில என்னதான் பிரச்சனை அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆடுகளும் மயக்கம் என்ன கண்டினியூஸாக அந்த மாதிரி ஹிட் ஆச்சு தனுஷோட ஃபிலிம் எல்லாமே. அதுக்கப்புறம் வண்டர்பார் ஃபிலிம்ஸ்னு ஓனாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். இவரோட வைஃப் டைரக்ட் பண்ண 3 ஃபிலிம் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ண அனிருத், சிவகார்த்திகேயன் எல்லாமே தனுஷோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் இருந்தாங்க. கண்டினியூஸாக ஃபிலிம் ஹிட் ஆனனால சிவகார்த்திகேயன் அனிருத்தோட மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சு. அது தனுஷ்க்கு பிடிக்கல அப்படின்னு வைட்லி ஒரு பேஜ் அடிபட்டுச்சு. அதே மாதிரி தான் ஒரு டைமில் தனுஷ் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தவரில் ஒருத்தர் தான் விக்னேஷ் சிவன். விஇபி ஃபிலிமில் கூட இவரை தனுஷ் ஆக்ட் பண்ண வச்சிருப்பாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் தனுஷும் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண எதிர்நீச்சல் ஃபிலிமில் வர ஒரு சாங்குக்கு சேலரி வாங்காமல் இவங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் நானும் ரவுடி தான் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணனா தனுஷ் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபிலிம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும் போது தான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராக்கும் இந்த லவ் ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால விக்னேஷ் சிவன் மேல இருக்கிற கோவத்தினால ஷூட்டிங்க்கு சரியா தனுஷ் எதுவுமே அமௌண்ட் எதுவுமே கொடுக்கல. ஷூட்டிங் பாதியிலேயே நிக்கிற நிலைமைக்கு வந்தனால நயன்தாரா தான் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சினிமா சர்க்கிள் பேசினாங்க. இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண 6 கோடி பட்ஜெட்டை விட பல கோடி, அதாவது 15 கோடிக்கு மேல அதிகமாக செலவானதுனால தான் தனுஷோட டிஸ்பிளஷருக்கு இது ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ நானும் ரவுடி தான் ஃபிலிமுக்கு அப்புறம் தனுஷ், விக்னேஷ் சிவன், நயன்தாரா கப்பிள்ஸ்ல இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் கன்சர்ன் பீப்புள் ஒஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலனாலுமே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற நயன்தாரோட ஸ்டேட்மெண்ட்லேயே எல்லா உண்மையும் தெரியற மாதிரி பேச வச்சிருக்கு அப்படின்னு சினிமா சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ரவுடி தான் ஃபிலிமுக்கு அப்புறமா தனுஷோட ஹார்ஷ் வேர்ட்ஸ் எல்லாமே என்னால் எப்போவுமே மறக்க முடியாது, அதனால ஹர்ட் ஆனது எப்போவுமே ஹீல் ஆகாது அப்படின்னு நயன்தாரா சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபிலிமோட சக்ஸஸ் தனுஷ்க்கு சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சினிமா ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷோட எக்ஸ்பிரஸ் பண்ண விதம் எல்லாமே காமன் வியூவர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் இருக்கும் அப்படின்னு நயன்தாரா கிளியராக சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த லீகல் நோட்டீஸ் அனுப்பினால இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும். 2 பேருக்கும் இடையில பிஹைண்ட் த சீன்ல நடந்த கான்ஃப்ளிக்ட் இப்போ பப்ளிக்ல வந்திருக்கு. இவங்களோட மேரேஜ் ஆல்பம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டுக்கு நெட்ஃபிளிக்ஸ் சேல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம்ல விக்னேஷ் சிவன் மேல லவ், அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான் ஃபிலிம்ல ஷூட் பண்ணும்போது இருக்கிற ஃபியூ சீன்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அப்போ ப்ரொடியூசர் தனுஷ் கிட்ட என்ஓசி கேட்டிருக்காங்க. இதுக்கு தனுஷ் அக்செப்ட் பண்ணல. கொமர்ஷியலாக நடந்திருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் என் மேலே இருக்கிற பர்சனல் ஹேட்ரட்னால தான் இப்படி நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ப்ரொடியூசர் அவரோட ஃபிலிமில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்டோட பர்சனல் லைஃப், அவங்களோட ஃப்ரீடமாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்கள் ப்ரொடியூசர் தானே தவிர பியாண்ட் ஆல் லீகல் ஸ்கீமுக்கு எம்பரர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க சொன்னதுக்கு எந்த ரியாக்ஷனுமே இவர் கொடுக்கல. அவரோட எண்டில் பிஆர்ஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் ஷூட்டிங்கில் இருக்கிறனால இது முடிஞ்சதுமே ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பார் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லீகல் நோட்டீஸ் லாயர் அருண்குமார் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு வண்டர்பார் ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டப்படி தான் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், பர்சனல் கிரிட்டிசிசம்க்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது அப்படின்னு ஆக்டர் தனுஷை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நயன்தாரா அந்த அளவுக்கு தனுஷ் ஹார்ஷாக பேசி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இதனால எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. தனுஷ் ஆன்சர் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்டர் தனுஷ்க்கு எகெயின்ஸ்டா நயன்தாரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணது ஒரு பரபரப்பாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதில் ப்ரொடியூசர் தனுஷ் அவர் ஒரு கிங்காக திங்க் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. விக்னேஷ் சிவன் நயன்தாரோட மேரேஜ் டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிற டைமில் இப்போ இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடி தான் ஃபிலிமோட சாங் யூஸ் பண்ணனதுனால தான் தனுஷ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. தனுஷ் இந்த மாதிரி பண்ணனதுனால கண்டினியூஸ் லெவலில் அக்யூசேஷன் வச்சிருக்காங்க நயன்தாரா. இது ரிலேட்டடாக ஆக்ட்ரஸ் நயன்தாரா இன்ஸ்டாவில் ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் உங்களை மாதிரி அப்பா அண்ணா ஃபேமிலி பேக்ரவுண்டில் வச்சு நான் எதுவுமே சினிமாவுக்கு வரல, என் மேலேயும் ஹஸ்பண்ட் மேலேயும் தனுஷ் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மனுஷனா நீங்கள் எப்படிப்பட்ட
எப்படிப்பட்டவர்னு நான் கிளியரா தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணியிருக்கிற 3 செகண்ட் வீடியோக்கு எகெயின்ஸ்டா தான் லீகல் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஆல்ரெடி இன்டர்நெட்ல ஷேர் பண்ண ஒரு சீனுக்கு 10 crore காம்பன்சேஷன் கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா வந்து இருக்கு. இந்த மாதிரி தனுஷ் பண்ணன ஆக்டிவிட்டி ரொம்ப கீழ்த்தரமா இருக்கு. இதுலயே நீங்க எப்படிப்பட்ட மனுஷன்னு தெளிவா காமிச்சிருக்கீங்க. ஸ்டேஜ்ல உங்க இன்னசென்ட் ஃபேன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு பெர்சன்டேஜ் கூட உங்களால வந்து நடந்துக்க முடியாதுன்றது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் இடையில வந்த கான்ஃபிளிக்ட் பத்தி ஆர்கே செல்வமணி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருக்குமே என்ன கான்ஃபிளிக்ட்னே தெரியல. ஆக்ட்ரஸ் எல்லாருமே எமோஷனலி குழந்தைங்க தான். தனுஷ் நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் வந்து இருப்பாரு. எதனால இப்படி கான்ஃபிளிக்ட் ஆச்சு அப்படின்றது தெரியல. ஆக்டர் தனுஷும் நயன்தாராவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களோட நயன்தாரோட பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து தெரியுது. இது பெரிய இஷ்யூ ஆகாம கிராஸ் ஆகி 2 பேருமே எகெயின் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தனுஷோட சிச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 10 crore 100 crore இதெல்லாம் ஒரு பெரிய டீலே இல்லை. தனுஷும் செம்ம கோபமாக இருக்காரு. அதே மாதிரி இமோஷனல் பெயின்ல வந்து இருக்காரு. கோபத்தை விட உமனோட பெயின் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. நயன்தாரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒர்க்காக இருக்கும். நானே நிறைய ஆக்டர்ஸ் கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைட் எல்லாமே 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நினச்சி பார்த்தீங்கன்னா காமெடியாக தான் இருக்கு. ஜேர்னலிஸ்ட் உள்ளுக்குள்ள நுழைஞ்சு இந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ணாதீங்க. 2 பேருமே வந்து ஒன்று சேரணும். இப்போதைக்கு நாங்கள் காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ண முடியாது. இதை கிராஸ் பண்ணி போயிடுங்க மட்டும்தான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஆர்கே செல்வமணி வந்து சொல்லியிருக்காரு. இவர் என்னதான் இப்படி சொன்னாலுமே இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப இமோஷனலி கோவத்தில் வந்து பீக்கில் வந்து இருக்காங்க. நயன்தாரா போஸ்ட் பண்ணா ஃபைனல் பேராகிராஃபில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மியூசிக் லான்ச்சில் இது எதுவுமே நடக்கலை அப்படின்ட்டு டினை பண்ணிட்டு சம் இமேஜினரி ஸ்டோரியோட அதையே ட்ரூ ஸ்டோரி மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் காட் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காருன்றதை மறந்துடாதீங்க அப்படின்னு நயன்தாரா இமோஷனலாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் இவங்க வந்து ஜெர்மனி லாங்குவேஜில் இருக்கிற ஒரு வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்டோட மீனிங் தெரிஞ்சுட்டா இனி யாருக்குமே அதை செய்யாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்னதான் அந்த வேர்டோட மீனிங்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களோட சஃபரிங்கை பார்த்து ஒருத்தர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறது, அப்படி இல்லைன்னா திருப்தி அடைகிறது. அதாவது அடுத்தவங்களோட கஷ்டத்தில் வந்து ஹாப்பியாக இருக்கிற குணம் அப்படின்னு வந்து சொல்லணும். இதுதான் இந்த வேர்டோட மீனிங். நார்மல் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இவங்க சொன்னதை நம்ம லைஃப்ல நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்போம். நிறைய பேர் அப்படிதான் வந்து இருக்காங்க. இப்போ 2 ஃபேமஸ் செலிபிரிட்டிக்குள்ளேயும் இந்த மாதிரி வேரியன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. டைரக்டர் விக்னேஷ் சிவன் இன்ஸ்டால வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. சேம் இஷ்யூ ரிலேட்டடா இவர் வீடியோ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல தனுஷ் ஒரு தடவை ஆடியோ லான்ச் ஈவென்ட்ல சொன்னது என்னன்னா, வாழுங்க வாழ விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணன மாதிரி வந்து இருந்துச்சு. அதே மாதிரி 10 crore கேட்டு லீகல் நோட்டீஸ் அனுப்புனதை பார்த்தியும் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழு இல்லைன்னா வாழ விடு, அன்பை பரப்புங்கள், ஓம் நம சிவாயா. இதெல்லாம் ட்ரூ ஃபேன்ஸ் நம்புவாங்க. அடுத்தவங்களோட ஜாயை பார்த்து நீங்கள் வந்து ஹாப்பினஸ் ஆகிற மாதிரி சேஞ்ச் ஆகணும்ட்டு காட் கிட்ட நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தனுஷோட இந்த ஆக்டிவிட்டினால நயன்தாரா விக்னேஷ் சிவன் மட்டும் இல்லை, இந்த டாக்குமெண்ட்ரியில் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி நயன்தாரா தனுஷ்க்கு எகெயின்ஸ்டாக சொன்ன அக்யூசேஷன்னால நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, மரியன் ஃபிலிமில் நடித்த பார்வதி இவங்க இன்ஸ்டால் வந்து போட்ட போஸ்ட்டுக்கு வந்து லைக் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஆக்டர்ஸ் நஸ்ரியா, ஸ்ருதிஹாசன், அனுபவா பரமேஸ்வரன், ஐஸ்வர்யா லட்சுமி, கௌரி கிஷன், அஞ்சு குரியன், ரியா ஷிபு, காயத்ரி சங்கர், அதிதி பாலன், மஞ்சிமா மோகன் இவங்க எல்லாருமே நயன்தாராக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து லைக் கொடுத்துருக்காங்க. நயன்தாரா இம்பார்ட்டன்ட் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு காயத்ரி சங்கர் வந்து சொல்லியிருக்காங்க. காப்பிரைட் இஷ்யூக்கு ஃபிலிம் ஹீரோயின்ஸ்க்கு எந்த ரோலுமே இருக்கிறது இல்லை அப்படின்னு குத்தம் சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ்லேருந்து ஷேர் ஹோல்டராக சேஞ்ச் ஆகிற தேவை இருக்குது அப்படின்னு கௌரி சங்கர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்துக்குள்ள இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது ஃபேமஸ் ப்ரொடியூசர் எஸ் குமரன் டைரக்டர் விக்னேஷ் சிவன் மேலே ஒரு சென்சேஷனல் அலிகேஷனை வந்து சொல்லியிருக்காரு. எல்ஐசி ஃபிலிம் டைட்டில் வந்து பெர்மிஷன் இல்லாமல் இவர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. இந்த டைட்டில் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ அதிகாரத்தோட அந்த சேம் டைட்டிலே வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் ஏன் இப்படி சொன்னார், இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கும்போதுன்றது தெரியல. ஒரு காலத்தில் தனுஷ் வந்து நயன்தாராவை அப்ரிஷியேட் பண்ணி பேசின அந்த வீடியோ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக வந்து பேசியிருப்பாரு நயன்தாராவை பற்றி. தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ணி சிவகார்த்திகேயன் ஆக்ட் பண்ண ஃபிலிம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல். இந்த ஃபிலிமில் தனுஷ் கூட ஒரு சாங்குக்கு கெஸ்ட் ரோலில் வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க நயன்தாரா. இதுக்காக இவங்க சேலரி வாங்காமல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு காஃபி வித் டிடி ஷோவில் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனும் வந்து இருந்திருக்காரு. நயன்தாரா வந்து என்னோட ஃப்ரெண்ட், அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ். இந்த ஃபிலிமில் வர சாங்குக்காக வேண்டி சேலரி கூட வாங்கல. நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட், உங்களுக்காக நான் எதையுமே வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக அந்த ஷோவில் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி தனுஷ் வந்து நயன்தாராவை அப்ரிஷியேட் பண்ணி பேசிட்டு இப்போ இப்படி பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் இவர் பண்ணன நல்ல விஷயம் இவருக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து டேர்ன் ஆயிடுச்சு. இவர் எப்பவோ சொன்ன இந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு.
2016 நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நானும் ரவுடி தான் ஃபிலிமுக்கு வந்து பெஸ்ட்டாக நடித்ததுக்கு நயன்தாராக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நயன்தாரா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்க்கு நான் இந்த ஃபிலிமில் நடித்தது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவும் இப்போ வந்து படு வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னதான் வந்து ஃபிலிம் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆனாலுமே கமர்ஷியலாக வந்து லாஸ் ஆயிருக்கு. அதனால தான் தனுஷ் வந்து NOC கூட கொடுக்கல நயன்தாராக்கு. இன்னும் சினிமா சர்க்கிள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு தான் நயன்தாரோட பர்த்டே. ஸோ அவங்க பர்த்டே அன்னைக்கு தான் இந்த டாக்குமெண்ட்ரி இந்த ரிலீஸ் ஆக போகுது. இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆனதுக்கு வந்து தனுஷ்னால தான். இந்த டாக்குமெண்ட்ரிக்கும் சினிமாவுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. ஒரு தனி பெண்ணா நான் இந்த இடத்துக்கு வந்துக்கிறேன், அதை ஃபீல் பண்ற விதமா தான் மேரேஜ் வீடியோ அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணினேன். இந்த டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடி தான் ஃபிலிமில் இன்ன வரைக்கும் ஒரு இமோஷனலான சாங் இருக்கிறதுனால தான் அந்த சாங் வந்து யூஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் அதை யூஸ் பண்ண நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கல. இதனால் அந்த சாங்கோட லிரிக்ஸே நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் NOCக்காக 2 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. தனுஷ்கிட்ட இருந்த எந்த வித ரெஸ்பான்ஸும் வராதனால தான் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக மேரேஜ் வீடியோவில் வர இந்த சாங் ஃபோட்டோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி மொபைல் எடுத்த கொஞ்சம் சீனை மட்டும் அந்த மேரேஜ் வீடியோவில் ட்ரெய்லராக வந்து பப்ளிஷ் பண்ணணும். ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவர்கிட்ட இருந்து வந்த லீகல் நோட்டீஸ் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரில் இருக்கிற வெறும் 3 செகண்ட் வர்றதுக்கு கூட 10 கோடி கேட்டது வந்து எனக்கு ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. உங்கள் லீகல் நோட்டீஸ்க்கு நாங்களும் வந்து லீகலாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நயன்தாரா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க ரிலீஸ் பண்ண ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரா பின்களத்தில் வந்து பலார்னு ஒரு அரவிடுவாங்க. கொசு தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டை சுற்றி வந்து கொசுவில் இருக்கும்போது கொசு உள்ள வர சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லுவார் விக்னேஷ் சிவன். என்ன அடிக்கிறதுக்கு இது ஒரு புது டெக்னிக் அப்படின்னு அப்பாவித்தனமாக வந்து சொல்றது வந்து ட்ரெய்லரில் வந்து காமிச்சிருப்பாங்க. இவரை தவிர இந்த வேர்ல்டில் யாருமே என்னை இவ்வளோ அக்கறையாக வந்து பார்த்துக்கிட்டு முடியாது அப்படின்னு நயன்தாரா வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து வெறும் மேரேஜ் மட்டும் இல்லை, அவங்களோட நெக்ஸ்ட்னு பல விஷயத்தை வந்து ஃபேன்ஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணுறதுக்கு இவங்களோட சக்ஸஸ் ஜேர்னியை எகெயின் ரிமைண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.